வணக்கம். சாந்தி சமையலில் இன்னைக்கு கிட்ஸ்க்கான ஈவினிங் ஸ்நாக்ஸாக மசாலா பன் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பன்னோட வெஜிடபிள்ஸும் சேர்த்து கொடுக்கறதுனால இது சாயந்தரமாக காஃபியோடு சாப்பிட்றதுக்கு இந்த டிஃபன் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள். பாத்திரம் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கிறதுக்காக எண்ணெயில் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயத்தோட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயத்தோட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட வேக வச்சு மசிச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. கேரட் சேர்த்துக்கோங்க. வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து ஒன்றா வர மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காய்கறிகளுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுங்கிறதுனால நான் பச்சை மிளகா போடலை. அதுக்கு பதிலாக மிளகா பொடி போட்டுக்கிறேன். பச்சை மிளகா போடணுன்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் கேரட் பட்டாணி உருளைக்கிழங்கு தான் போடணுன்னு இல்லை. நமக்கு எந்த காய் வேணுமோ அந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம். கூட ஆனால் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது எல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகும். பன்னுக்குள்ளே வெஜிடபிள்ஸ் வச்சு கொடுக்கறதுனால ஈவினிங் பசங்க விளையாடிட்டு வந்தோடனே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வயிறு நிறைஞ்ச ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இப்போ இது நல்லா சேர்ந்துடுச்சு. இப்போ இதில் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. உப்பு தேவை இருந்தால் உப்பு போட்டுக்கோங்க. காரம் வேணும்னா காரம் போட்டுக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. மசாலா வாசலாம் சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இந்த மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ இதை எப்படி பன்னில் ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பன் வாங்கிக்கோங்க. இதை நடுவில் ஹாஃபாக கட் பண்ணிடுங்க. பன்னு கிடைக்கலன்னு சொன்னால் நம்ம ஃப்ளாட்டாக இருக்கிற பிரெட் பீசஸை எடுத்துக்கலாம். கட் பண்ண பீசஸில் கொஞ்சமாக வெண்ணெய் தடவிக்கோங்க. வெண்ணெய் தடவின பண்ண தோசை சட்டியில் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. டோஸ்ட் பண்ண பன்னில் செஞ்சு வச்சுருக்கிற காய்கறி மசாலாவை ஃபில் பண்ணுங்கள். கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கோங்க. பன்னை இன்னொரு பீஸ் வச்சு மூடிடுங்க. இப்போ மசாலா பன் ரெடியாக இருக்குது. ஒரு டம்ளர் பாலோட ஒரு மசாலா பன் சாப்பிட்டா வயிறு ஃபில் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.